ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி நல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமினோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம் 5 ஷார்ட்ஸில். ஸோ இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்ஸ் இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கடைசியாக இதோட விட்டுருப்பேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிமனை அவர் வந்து சரக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்திருப்பார். அவரை நீங்கள் ரூமில் தூங்க வச்சுட்டு தென் அவரோட டைரிஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிகள் போகலாம். நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எதுக்கு இந்த மாதிரி எனக்கு தோணுது, வயன் இது தப்பு. இது பார், பணத்துக்காக வந்தோம், நடிக்கிறோம், புரிஞ்சதில்ல. அதை தாண்டி வேறு எந்த மனசில் எதுவும் வச்சுக்காத. ஆமாம், நம்மளுக்கும் அவனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. வேண்டாண்டி, மனசை கல்லாக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அவரும் நல்லா தூங்கியிருந்திருப்பார். ஸோ தென் த நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுப்போட கடுப்பாகுது, ஏதாவது பண்ணிட்டு போயாயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. எங்கள் ஜிம்மனை ஏந்திரிக்கவே மணி கிட்டத்தட்ட ஒரு 10:45 அந்த மாதிரி இருந்திருக்கும். எந்திரிச்சதும் வார ஊருன்னு வந்து உங்களை தான் கத்துறாரு. உனக்கு எங்கே தான் அறிவு இருக்கா, எதுக்கு நீ என்ன எழுப்போ இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நீங்கள் தப்பு பண்ண மாதிரி அந்த மனுஷன் உங்களை அப்படி திட்டுறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைச்சிட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ தூங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் இந்த வீட்டில் சும்மா வெட்டியாக தானே இருக்க, உன்னால் என்னை எழுப்பக்கூட முடியாதா, அப்படி என்ன மேடம் பெருசாக பிடுங்குறீங்களாம்மா அப்படிங்கிறாரு. பார், வார்த்தை பார்த்து அன்றைக்கி ஒரு கர்ட்டஸ் இல்லை, சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழி போட்டுட்டு இருந்தேன். இதே என்னால் ஒரு ஹாபியாக வச்சுட்ருக்க முடியாது. ஓகே, உனக்கு வேணால் நீ தான் அலற வச்சு எழுந்திருக்கணும். நீ எதுக்கு என்ன டிபெண்ட் பண்ணிருக்க, என்ன எதுக்கு நீ எதிர்பார்க்குற? ஹலோ, இன்னும் கொஞ்சம் மாதத்தில் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. அப்போது நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பார்த்துக்கணும். உட்காந்து இங்கே உட்காந்து நான் உட்காந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அடுத்த வருஷம்லாம் நான் சேவ் பண்ணிகிட்ருப்பேன் அதை நினைக்காதீங்க, புரிஞ்சதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டார். என்ன பேச வாத்து வரலையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு வாய மூடிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. நீங்கள் அப்படியே போகிற ஜிம்மனே பார்க்குறீங்க. இருக்க போகிறது இன்னும் 5 மாதம்தான். அது எதுக்கு? ஸோ அன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி பேசினதாலேயே அந்த மனுஷனுக்கு அவ்வளோவா உங்கள் கூட டச்லேயே கிடையாது. லைக் இதை பண்ண அதை பண்ணு அதனால அவர் உங்ககிட்ட சொல்கிறதோ இல்லை எதிர்பார்க்குறதோ கிடையாது. நீங்களும் கரெக்டாக உங்களோட லிமிட்டில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. எப்படியோ ஒரு 3 months போயிடுச்சு. இன்னும் 2 months தான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 1 year ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸும் ஆக போகுது. ஸோ கிட்டக்க வர வர நீங்கள் அப்படியே அவர்கிட்ட எட்டக்க போயிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் உங்களோட டெஸ்டினி என்னன்னு தெரியும்ல. ஃபீலிங்ஸ் வந்தது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு உங்கள் மனசுக்கு நீங்களே ஒரு இது போட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஏதோ பேங்க் பேலன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. முன்னாடி அந்த பணம்னு இந்த வயன் காணும். இப்போது அப்படியே நார்மலாக அப்படியே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி உங்களை நீங்களே இழந்த மாதிரி ஒரு ஃபீல். உங்கள் ஃப்ரெண்டுமே சொல்லியிருப்பா, ஏன்டி இப்போல்லாம் அவுட்டிங்லாம் வரதில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பா. ஆனால் நீங்கள் தான் என்னமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் பெருசாக உங்ககிட்ட பேசிக்கிறது கிடையாது. என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கார். இன்றைக்கி மார்னிங் அந்த மனுஷன் எழுந்திரிச்சிட்டு அவர் வந்து டீ குடிக்கிறாரு. நீங்கள் அவருக்காக ஏற்கனவே சமைச்செல்லாம் வச்சிட்டிங்க போல். நீங்கள் உட்காந்து மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க. பார்த்தா அப்போ யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. உட்காரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லவே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி உட்காந்து மொபைலை யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட அம்மா உள்ள டக்குன்னு சர்ப்ரைஸாக வந்திருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஷாக்கு, ஜிமினும் ஷாக்கு.
மாம் வாங்க. என்ன திடுதுப்புன்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஏண்டா நான் என் பிள்ளையையும் என் மருமகளையும் பார்க்க வரக்கூடாதா என்ன? அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை மாம், நீ வேற இத்தனை நாள் இல்லாமல் திடுதுப்புன்னு வந்து அதுவும் சர்ப்ரைஸாக சொல்லாமல் கொள்ளாமல் வந்தீங்களா, அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை மாம் அப்படிங்கிறாரு. அது என்னமோ உண்மைதான். சரி, இப்படி தான் நிற்க வச்சு பேச போறியா என்ன? அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து நிற்க வச்சு உட்கார வச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படிமா இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படி இப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன உனக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த ஒரு சிரித்த மாதிரியான ஒரு மூஞ்சில் உள்ள கலை இப்போ காணுமே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமன், ஏம்மா டிரைவரை கூப்பிடேன். சரிம்மா. டிரைவர், அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வராரு. லக்கேஜ் எடுத்துருவா. அப்படி நீங்களும் ஜிம்மனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறீங்க, பிகாஸ் லக்கேஜ் எடுத்துருவான்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லி அவங்க போயிட்டாரு. இப்போ லக்கேஜும் எடுத்து வந்து பாட்டுறாங்க. அந்த கெஸ்ட் ரூம் இருக்கும்ல, ஆமாம் அந்த இடத்துல வச்சிரு. இல்லை 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 இங்கே கொடுங்க, நானே வச்சிடறேன். நானும் போய் வச்சிடறேம்மா. ஏண்டா அதான் டிரைவர் இருக்கார்ல, அவரை போய் வைக்கட்டும், நீங்கள் போய் வைங்க. நீங்களும் அவர் அப்படியே ஒரு மாதிரி பேனிக்கோடு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அந்த கெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களோட பொருளை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது மேம் கிட்ட சொல்லிவிடுவாங்களோ, உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிவிடுவாங்களோன்னு ஒரு பயம். அதனால 2 பேருமே பயந்துல நின்றுட்டுருக்கீங்க. அந்த ரூம் வாசல்லே அந்த மனுஷன் வச்சுட்டு போயிட்டார். ஓகே, ரூம்குள்ளெல்லாம் போகல. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. சரிம்மா, நான் ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆகுது, நான் போய் குளிக்கிறேன். சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஜிம்மன் கடன்னு அப்படியே அந்த கெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து கடன்னு அந்த மனுஷன் வந்து அவரோட ரூமில் வந்து செல்ஃபில் அப்படியே கடன்னு அடுக்கி வச்சுட்ருக்காரு. ஏன்னா டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் ரூமில், அதாவது ஜிம்மனோட ரூமில் வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சில நேரத்தில் நீங்கள் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது 1-2 விஷயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த லேப்டாப்ஸ் அதெல்லாம் மட்டும் அங்கேயே வச்சுட்டு ட்ரெஸ்ஸு மற்றபடி அதெல்லாம் வந்து அந்த ஆக்சசரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஓகே, இப்போ வந்து ஜிம்மினோட அம்மா அதே மாதிரி வித்தின் ஒரு 1 ஹவருக்கு அவங்க அம்மா கடன்னு போயிட்டு எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்களேன். சாப்பாடு செஞ்சுட்டியா? ஆமாம் செஞ்சுட்டேன், வாங்களேன். சரி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேம்மா. சரி ஓகே. நீங்கள் அப்படியே ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே ஜிம்மன் அப்போ தான் கிளம்பி முடிச்சுட்டு அப்படியே வராரு. என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. அம்மா எங்கே அப்படி உள்ளே போயிருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். அம்மா என்ன இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவே தெரியல. லக்கேஜெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஐ திங்க் அம்மா ஒரு வாரம் கிட்ட தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாய், நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சரி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இங்கே ஜிம்மன் சாப்பிட்றாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பாபாய் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே நீங்களுமே சொல்லிவிட்டு என்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனிக்கில் இருந்துகிட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் மாமியார் வந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தென் அப்படியே பொறுமையாக இறங்கி வராங்க. உங்கள் மாமியாருக்காக நீங்களும் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிருக்கீங்க. உங்கள் மாமியார் வந்ததுக்கப்புறம் எப்படிம்மா ஜிம்மன் உன்னை நல்லா பார்த்துக்குறானா அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினே இது தான். நல்லா பார்த்துக்குறாரு ஆண்டி அப்படிங்கிறீங்க. சரி ஓகே உட்காருமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கீங்க. நீயும் உட்காரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நம்மளுக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது குறையா, இதுக்கப்புறம் என்ன, உட்காருமா. சரி. இப்போ அப்படியே அவங்க பேசுகிறாங்க, நார்மலான டாக். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பேசலை. உங்களுக்கு ஆனாலும் எதுக்குடா வந்தாங்க, இத்தனை நாள் ஏன் தங்க போகிறாங்கன்னு தெரியல, என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேனிக்கில் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ மதியானம் போல் இங்கே ஜிம்மன் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருப்பார். இங்கே நீங்கள் வந்து உங்கள் அத்தை வந்து என்னமோ டிவி பார்த்துட்ருக்காங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மனுமே வந்துட்டார்.
வந்துட்டதுக்கப்புறம் சமைச்சாச்சா இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். சரி ஓகே. அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவங்க அம்மாவோட மடியில் அப்படியே படுத்திருக்காரு. என்னடா தம்பி உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. நான் நல்லா தான் மேம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இங்கே புள்ள உங்கள் அம்மா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க குழந்தைக்கு? அப்படி நீங்கள் ஷாக்கு. மாம் அப்படிங்கிறாரு. என்னடா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது, 2 பேரும் இன்னுமா பேபிக்கு பிளான் பண்ணாமல் இருக்கீங்க? எத்தனை நாள் இது மாதிரி தப்பிக்கலான் இருக்கீங்க? அது அது அப்படியே டக்குன்னு ஜிமன் மாம் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நாங்கள் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். பரவாயில்ல, அந்த ப்ராசஸ் நீ இப்போ போட்டால் தான் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு உனக்கு அது கிஃப்டாக கிடைக்கும். எனக்கு தெரியாது, நான் வர்றது ஒரு பிளானோடு தான் வந்திருக்கேன். என்னது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. உங்கள் 2 பேரே தனியாக விட தப்பாக போச்சு போல். சரி சின்னஞ்சிசுங்க, நீங்கள் ஒரு 3 மாதத்தில் சொல்லிவிடுவீங்க, நல்ல சரி. சரி இல்லை ஒரு 6 மாதம், சரி ஒரு 10 மாதம், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுப்பா. நான் சாவறதுக்குள்ளே ஒரு பேரம்பேத்தியை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. அதனால் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் பார்க்குறாரு. அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அதாவது அவள் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் என்கிட்ட சொல்லணும். அப்போ தான் நான் சந்தோஷமாக இந்த வீட்டை விட்டு போவேன். அது வரைக்கும் இந்த வீட்டில் தான் நான் இங்கே இருக்க போகிறேன். ஆமாம். மாம் ஓகே, ஐ காட் இட். சரி, இன்னும் ஒரு 1 மந்தில் உங்களுக்கு கரெக்டாக அந்த போது உனக்கு நான் எக்ஸ்கியூஸ் கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுப்பா தங்குங்களா. லெட் இட் பி. இங்கே நான் ஒன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது ஏன்னா நான் வந்து நடுவில் பூந்துட்டு என்ன கெடுக்கவா போகிறேன்? நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறத நான் வந்து எட்டு இன்னும் ரசிக்கிறது. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வரலப்பா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக மாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அது எனக்கு தோணணும்ல ஜிம்மன். வயன் பார்க்க முன்னையோட இப்போ மெலிஞ்ச மாதிரி இருக்கா, மூஞ்சி வேற ஒரு மாதிரியாக வாட்டமாக இருக்குது. நீ அவளை முதல்ல நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறியா இல்லையா? மாம் நான் மாம் ஓ மாம்ட்டு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் சரிங்கன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு அம்மா அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நீ தானே இவளை பார்த்தது, நீ தானே இவளை ஃபிக்ஸ் பண்ண, நீ சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னதால் தானே நாங்கள் எதுவுமே நாங்கள் யோசிக்காமல் உனக்கா அவளுக்கா கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தானே. அம்மா நாங்கள் சந்தோஷமாக தான் மேம் இருக்கோம், அது எனக்கு ஃபீல் ஆகணும்லப்பா. எனக்கு தெரியாது, இங்கே தான் 1 மாதம் நான் இருக்க தான் போகிறேன். அப்படி இல்லையா டாக்டரை போய் பார்க்கலாம், என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்டே போய் கன்சல்ட் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த அந்த பிரச்சனையை சின்னதுலேயே இருக்கிறதுல வெட்டி விடுறது தானே நல்லது. நம்ம ஏன் 1 வருஷம் 2 வருஷம்னு அதுக்காக வெயிட் பண்ணணும்? வேணால் டாக்டர் போய் ஒன்றியும் அவளே செக்கப் பண்ணிட்டு வரலாம். மோம் அப்படிங்கிறாரு. என்ன ஏன் பல்ல கடிக்கிற? இதில் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லிடல. சரி, இன்னைக்கு ஈவினிங் போல் 2 பேரும் டாக்டருக்கு போயிட்டு வந்துடலாம், சரியா? இல்லை மாம், அது இல்லை. ஏன் இப்போ நீ படப்படான்னு பேசுகிற? 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? சந்தோஷமாக தான் இருக்கும் அத்தை. இல்லையே, அப்புறம் ஏன் டாக்டருக்கு அவன் வரமாட்டான்? இல்லை, போய் பார்த்துட்டு தான் நல்லது. அப்படியே நீங்கள் டக்குன்னு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அத்தை அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு என்ன இப்போது ஒரு குட் நியூஸ் நானும் அவரும் உங்களுக்கு சொன்னேன், அப்படி தானே? ஆமாம். ஜஸ்ட் 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குட் நியூஸ்
தானாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஆனால் ஒன் கண்டிஷன். என்னது? இந்த இடத்துல நான் இருக்க தான் செய்வேன். எனக்கா எப்போ மனசுக்கு தோணுதோ அப்போ தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். அது வரைக்கும் நீங்களே தள்ளினாலும் நான் போக மாட்டேன் சொல்லிவிட்டேன். இதில் என்னத்த இருக்குது? நீங்கள் தாராளமாக எவ்வளோ நாள் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நானும் அவரும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே, அவர் தான் கொஞ்சம் பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டோம். ஆனால் உங்களுக்கு இந்த அளவு ஆசை இருக்குங்கும் போது இதை கூட ஃபில்ஃபில் பண்ணாமல் நாங்கள் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படியே லைட்டாக உங்கள் வார்த்தையில் மெல்ட் ஆகுறாங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க. அடுத்த மாதமே உங்கள் காதுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ சாப்பிட்லாமா? ஓகே. இப்போது 2 பேருக்கும் பரிமாறிட்டுருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் ஜெல்லாகிற மாதிரி, லைக் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு ஜிம்மன், இன்னும் கொஞ்சம் ஓவராக பண்ணாத ஜிம்மன், சாப்பிடு போதும் ஏன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அது எல்லாத்தையும் உங்கள் அத்தை நோட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக அவரோட கையில் அடிக்கிறீங்க. போதும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக மாற்றுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நான் வந்து போகிறீங்க. ஜிம்மன் தான் ஏதாவது சில்லுண்டி வேலை பார்க்குறானா, இல்லை வேணுக்குன்னே பையனை தள்ளி வைக்கிறானா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு நோட்டம் விட்டுட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. டாட்டா பாய். பாய் அம்மா, பாய் மாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவர் உங்களுக்கு டாட்டா மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. இவன் என்னை வேணுங்கன்னே கோத்துட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முடிச்சிட்ருக்கீங்க. ஜிம்மனா, ஏதோ ஒன்று மறந்துட்ட போகிறேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே அவரோட பேக்லாம் பார்க்குறாரு. பேக் தான் இருக்கே. அப்போது எதுவுமே நீ மறக்கலையா என்ன? ஹக் ஹக் அப்படின்னு சொல்லிட்டு வாயை அசைச்சு ஹக்கு ஹக்கு அப்படிங்கிறீங்க. எதுவும் மறக்கலையே. எதுவுமே மறக்கலை, எப்படி மறைக்க முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டடக்குன்னு ஓடி வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நான் கூட நீ மறந்துட்டியோன்னு நினச்சேன், உன்னை போய் மறப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, மாம் வரேன், பாய்டா, வயன் வரேன், பை, வயன் லவ் யூ அப்படியே நீங்கள் ஷாக்காகி நிற்கிறீங்க. வயன் லவ் யூ, லவ் யூ டூ. ஓகே பாய் மாம், பாய். அவர் அப்படியே போயிட்டாரு. நீங்கள் அப்படியே போகிற ஜிம்மினே பார்க்குறீங்க. ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் என்னமோ அப்படியே அவர் டக்குன்னு சொன்னது அவர் ரியலாக சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹிட் ஆகுது. அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்கு. இப்போ இந்த லவ் யூ டூ சொன்னீங்கல்ல, அதனால் நீங்கள் உண்மையாக தான் சொல்லியிருந்துருப்பீங்க. அப்படியே நீங்கள் பொறுமையாக வரீங்க. நிஜமாக எனக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் ப்ரிட்டன்லாம் பண்ணலல்ல, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. ஐயோ அத்தை, ஏன் தான் அதை மாதிரி நினைக்கிறீங்க? ஏன்னா அவனை பெற்றவனா, அவன் எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவான், உனக்கு சமாளிக்கும் போது அவனுக்கு மூஞ்செல்லாம் எப்படி மாறுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அவர் எதுவும் சமாளிக்கலை, ஒரு 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 இதில் மறந்துட்டார், அவ்வளோதான். அது எப்படி மறப்பார்? இத்தனை மாதம் கழித்து நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை எப்பயுமே ஹக் பண்ணுற மாதிரி அதே மாதிரி புள்ள ஹக் பண்ணிட்டு போகிறான். அவன் டெய்லியும் உன்னை பண்ணியிருந்தானா அப்போ இன்ன நேரம் அவன் உனக்கு பண்ணியிருக்கணும்ல, அது ஒரு ரெகுலராக இருந்திருக்கணுமே. நீ அவனுக்கு இன்டிமேஷன் கொடுத்ததால தானே உன்னை ஹக் பண்ணான். அது இல்லைத்த, இங்கே வேற அவர் மறக்கலை, வேணுங்கன்னே டீஸ் பண்ணி பார்க்குறாரு. அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, அவங்க அம்மாவுக்கு மட்டும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே என்னை விட்டுட்டு போனால் நான் கோவப்படுவேனா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை விளாண்டுட்டு போகிறாரு. அவ்வளோதான், விளையாட்டுக்கு பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏதோ நினைக்காதீங்க. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். சரி, நல்லா இருந்தால் சந்தோஷம்தான்.
சரி. ஆ டேட்டுக்கு எங்கேயாவது போனீங்களா? டே டேட்டா? ம். டேட்டு தான். கல்யாணம் ஆகி 10 மந்த்ஸில் டேட் எங்கேயும் போகல? செல்ஃபீஸ் எதுவும் எடுக்கல? செல்ஃபி ஆஹா தோ தோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜிமின் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி தூங்கின மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் 1 2 எடுத்து வச்சுருந்துருப்பீங்க முன்னாடி. ஓகே, அதெல்லாம் அப்படியே அவர்கிட்ட சொல்லும் போது நிஜமாக நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் அத்தைக்கிட்ட காமிக்கிறீங்க. இது அன்னைக்கு ஜிமினா குடிச்சிட்டு வந்துட்டாரு. பார்க்கவே ஒரு மூஞ்சி அப்படியே எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் பேசும்போது உங்களோட வார்த்தைகளும் சரி உங்களோட செயல்லையும் சரி அவர் மேலே உள்ள காதல் அப்படியே வெளிப்படுது. அது அவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரை லவ் பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு நல்லா தோணுது தான். இது வந்து அன்னைக்கு நானும் அவரும் வெளியில் போயிருந்தோமா, அப்போது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை காமிக்கிறீங்க. ஓ அப்படியா, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்ருக்கீங்க. டக்குன்னு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. அது வேறு யாரும் இல்லை, ஜிமினா தான். உங்களுக்கு ஏதோ அமௌண்ட்டு போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. லைக் 10K கிட்டே உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. நீங்கள் டக்குன்னு அதை அப்படியே ஸ்வைப் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம், அது என்னது? அவன் உனக்கு என்ன அனுப்பி விட்ருக்கான்? அது கேஷு தான். பணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பணம் தான். அவர் நான் வெளியில் எங்கேயாவது போவேன்ல, ஸோ அதுக்காக கைக்கு செலவுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு வாரம் வாரம் கரெக்டாக அனுப்பிடுவார். ஓ, ஏன் ஷாப்பிங் அவன் கூட வரமாட்டானா? அது எதுக்கு காசு உனக்கு அனுப்பிடணும்? அவனையும் உன் கூட வந்து காசு செலவு பண்ணக்கூடாதா என்ன? உங்களுக்கே அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் சரியான ஒர்க்கஹாலிக். ஆஃபீஸுன்னு இருக்கார். சாப்பிட்ற நேரம் தான் அவர் வராரு. அவரை நான் ஒரு தடவை டென்ஷன் படுத்தலாம், 2 தடவை டென்ஷன் படுத்தலாம். எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டா கடுப்பாக மாட்டார். அதான் டிரைவர் அழைச்சிட்டு போக சொல்லுவார். ஆனால் இதுக்கு மேலே அவன் அந்த மாதிரி போக முடியாது. நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் தான் அவனை அழைச்சிட்டு போகணும். புரிஞ்சதில்ல? அதை உங்கள் பிள்ளைக்கிட்டே நீங்களே சொல்லுங்கள். நான் சொன்னால் அவர் திட்டுவார். வரட்டும், அவன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் நல்லா தூங்குறீங்களா? நல்லா எங்கே தூங்குறது, தூங்க வேணால் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு முரட்டு டவுட்டு. ஆனாலும் ஒரு 20% ஒரு ஒரு இதில் வந்து ஒரு இதில் மனசில் நீங்கள் அவர் மேலே ஃபீல் பண்ணியிருக்கீங்க. லைக் யூ லவ் ஹம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனால் ஜிமன் சைட் தான் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவன் வரட்டும், அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போது டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிருந்திருக்கும். மணி இப்போ ஏறக்குறையா ஒரு 8 இருக்கும். ஜிமினா அப்படியே டயர்டாக வந்துட்டு அவரோட பேக்கை தூக்கி அப்படியே சோஃபாவில் வச்சுட்டு அப்பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தண்ணி அப்படிங்கிறாரு. டேபிள்லே இருக்குது ஜிமன் அப்படிங்கிறீங்க. அவங்க அம்மா அப்படியே நான் டக்குன்னு இறங்கி வரும்போது நீங்கள் கடகடன்னு போயிட்டு இந்தாங்க தண்ணி அப்படி சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படியே உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹிண்ட்டு தரீங்க. அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிறாரு. ஐயான் எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது, அமைக்க விட்றியா? நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அம்மா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டே என்ன ஷோர் இதில் என்ன இருக்குது, இருங்க தைலம் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே தைலம் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அவங்க அம்மா அப்படியே ஜெமினோட சைடில் போய் உட்காந்துட்டு என்னடா ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப ஒர்க்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து நீங்கள் அப்படியே நல்லா அப்படியே அடித்து ஒரு மாதிரி நல்லா அப்படியே அமுக்கி விடுறீங்க. டேய் ஷர்ட்டை காயிட்றா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. என்ன இப்போ என்னத்துன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் உருன்னு பார்க்குறீங்க. என்ன தைலம் தேய்க்கிற முதுகு கிட்டக்க ட்ரெஸ் எல்லாம் இப்போ தைலம் ஆகிடாதா? அது வேறு க்ரீன் கலரில் இருக்குது, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க. சாயம் போணுச்சுன்னா அந்த ஷர்ட் இப்படி தூக்கி விட்டு எரிஞ்சிருவியா என்ன? கயட்ரா. என்ன கூட இருக்கிறது அம்மா பொண்டாட்டி தானே, 2 பேரும் உன்னை பார்த்தது தானே, ரொம்ப புதுசாக பண்ணுறான். கயட்டு. அது
இல்லை மேம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டப்பு 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 டப்புன்னு ஒரு 3 பட்டன் கழட்டிட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே அவரோட ஷோல்டர் நல்லா இறக்கிட்டாரு. ஸோ தட் அந்த ட்ரெஸ்ஸு படாத மாதிரி. ஏன் 3 பட்டன் கழட்டினா அவனுக்கு இன்னும் கடைசியாக இருக்கிற அந்த 2 பட்டன் கழட்டி விட்டேறிய முடியாதோ? இன்னும் ஓவரா பண்ணுற? இல்லை எனக்கு புரியல ஜிம்னு. அத்தை தான் சொல்கிறாங்கல்ல, கழட்டினா என்னவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மிரட்டுறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு கழட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஹெசிடேட் ஆகுது. ஸோ அப்படியே அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சைடில் வச்சுருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே முதுகில் வந்து அவருக்கு அப்படியே தேய்ச்சி ஒத்தடம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே மசாஜ் எல்லாம் பண்ணுறீங்க. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சொக்கமாக அதை ஃபீல் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காரு. ஓகே, இப்போது ஒரு வழியாக அந்த மசாஜ் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க. சரிம்மா நான் போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். தைலம் தேய்ச்சதுக்கப்புறம் அப்படியே போய் குளிக்காத, சளி பிடிச்சிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் குளிப்போ சரியா? சரிம்மா. வையான் என்னத்த அவன் குளிக்கணுங்கிறான், போய் சுடு தண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைம்மா. அவரே ரெடி பண்ணி பாருத்த. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்போ நீ ரெடி பண்ண மாட்டியா இத்தனை நாள்? இல்லைம்மா அவள் ரெடி பண்ணுவா, ஆனால் இந்த நேரத்தில் அவள் டிஃபன் செய்ய போயிடுவாளா, அதனால் நானே பண்ணிப்பேம்மா, வீக்கெண்ட்ஸில் மட்டும் அவள் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுறா அந்த மனுஷன். ஆமாம் அந்த அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை சொஞ்சிட்டு இவன் எந்த டெம்பரேச்சரில் குளிப்பான்னு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ரூமுக்கு போகிறீங்க. ஓகே, அப்படியே பொறுமையாக அந்த பெட்ரூமுக்கு போயிட்டு அப்படியே பொறுமையாக பாத்ரூமுக்கும் போயிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. டெம்பரேச்சர் வைங்கிறாங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எதில் குளிப்பானோன்னு தெரியாது, பாத்டப்பில் குளிப்பானா இல்லை ஷவரில் குளிப்பானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜிம்னு ஆமாம் அவள் என்ன நிறைய சுடு தண்ணி இல்லாவே இருப்பா, நீ போய் என்ன ஏதுன்னு போய் பார்ப்போ. கொஞ்ச நேரம் ஆகட்டும்மா, நீ போன்னு சொன்னல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே போயிருப்பார். இங்கே அவங்க அம்மா சரிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் அப்படியே பெட்ரூம்குள்ளே போகிறாரு. போன அடுத்த செகண்ட் அப்படியே பொறுமையாக போகிறாரு. வயான் வயான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு வந்துட்டு வந்துட்டியா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நீ போ நான் பார்த்துக்குறேன். டக்குன்னு அவங்க அம்மா வந்துட்டாங்க. நீங்கள் டக்குன்னு கையை வச்சுட்டு கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை கட்டுறீங்க. ஆமாம் கரெக்டான டெம்பரேச்சரில் தான் இருக்கும், இருவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷன் உங்கள் ஹேண்டை ட்ராக் பண்ணிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இப்போது உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டா அந்த மனுஷன் பாத்ரூமுக்கு போனதும் குடுன்னு அந்த கிளவி வந்துட்டு பாத்ரூம் அப்படியே லாக் பண்ணிடுச்சு வெளியிலேருந்து. இப்போது அந்த லாக் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்கள் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினா இல்லை பாரு அமைதியாக இரு, விளாடாத ஜிம்மு, அத்தாலாம் வேறு வெளில இருக்காங்க, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. அவங்க அப்படியே அதை லாக் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் என்ன பேச்சு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வேணுங்கன்னே அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த பாத்ரூம் டைல்ஸ் இருக்குல்ல இப்படி சொல்லிட்டு டொம்முன்னு அடிச்சுட்டு அம்மா ஹாலில் தானே இருக்காங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தட் டோன் உங்களுக்கு அப்படியே ஆன் இருக்குது. ஆனால் அவர் இந்த மனுஷன் உங்கள் பக்கத்தில் கூட இல்லை, வேற எங்கேயோ சைடில் தான் நின்றுட்டு அந்த மனுஷன் அந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த மனுஷனையும் பார்த்துட்ருக்கீங்க. பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அத்தையே சத்தம் போட்டுட்டு வருவாங்க மேலே, எங்கே போனதுங்க இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு தள்ளுச்சு மேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இதை பார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என்னால் குளிக்க முடியாது, ஸோ நீ தான் எனக்கு குளிப்பாட்டணும் இன்னைக்கு. கம்மான் பாத் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்க அம்மாவுக்கு இதுக்கு மேலே கேட்க முடியல. சரி சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்படியே கொடுக்கணுன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அப்படியே போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் அம்மா கேடி
பாத்ரூமுக்கு வெளிலன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அம்மா லாக் வேறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நீ அந்த சைட் பார்த்து திரும்பிக்கோ, நான் குளிக்கணும். ஆ, குளிக்கணும்? அப்படியே டக்குன்னு அங்கே ஆக்சுவலாக ஒயிட் கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீனை டப்புன்னு அந்த மனுஷன் இழுத்து போடுறாரு. லைட்டாக கொஞ்சம் ப்ளரியாக தெரியுது, ரொம்ப லைட்டாக ப்ளரியாக தெரியுது. ஓகே, அங்கே ஒரு மனுஷன் இப்போ நடக்கிறாரு, ஒரு திங்ஸை எடுக்கிறாரு. அந்த உருவங்கள் அமைப்பெல்லாம் தெரியுது, பட் ரொம்ப கிளியராக தெரியல. ஓகே, அந்த மாதிரி ப்ளரியான ஒரு ஒயிட் கலரில் கவர் அந்த ஸ்க்ரீன் அப்படியே டப்புன்னு இழுத்து போட்டிருப்பார். இப்போ நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். அதை ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு அந்த டாய்லெட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மொபைல் எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஷவர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது, சோப்பு அந்த மனுஷன் தேய்க்கிற சத்தம் கேட்குது, சோப்பு டப்புன்னு கீழே விழுந்திருக்கும், அது அந்த மனுஷன் பொறுக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே நீங்கள் லைக் அங்கே என்ன போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த சத்தத்தாலே கெஸ் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கண்ணை மூடிட்டுருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண் எரியுது, சோப்பு எங்கே கீழே வேற வந்துட்டு தேடிகிட்டே இருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறாரு. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு வரீங்க. நீ உள்ளெல்லாம் வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன், எந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்படி தடவுறாரு. பார்த்தா ஸ்க்ரீன் தான் இருக்குது. அப்படியே சைடில் போகிறாரு, இங்கே இல்லையே. ஏன்னா அவர் வந்து ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு வந்திருப்பார். ஸோ அந்த சைடு ஃபுல்லாகவே வாலு. நீங்கள் அப்படியே ஹெல்ப் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் இன்ன வரைக்கும் அவரை பார்க்கல, அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. ரொம்ப எரியுது அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டே நீங்களும் வரீங்க. கண்ணை மூடிட்டு வா, இங்கே வரதா இருந்தா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. டபக்குன்னு ஜிமினோட கையை பிடிச்சிட்டிங்க. ஓகே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிட்டக்க போகிறீங்க. கிட்டக்க போயிட்டு அந்த இது இருக்குல்ல ஷவரு, அந்த டபக்குன்னு ஓப்பன் பண்ணி விட போகிறீங்க. பார்த்தா அந்த சோப்பு இருக்கும்ல, அது வந்து கரெக்டாக அந்த சைடில் தான் இருந்திருக்கு போல். அதில் அப்படியே காலை வச்சு அப்படியே வழுக்கி அடித்து விழுற ஸ்டேஜில் அந்த மனுஷன் வேறு உங்கள் கையை வேறு பிடிச்சிருக்காருல, டபக்குன்னு அந்த மனுஷன் உங்களுக்கு பிடிச்சிருப்பாரு. ஸோ 2 பேருமே அப்படியே பொத்துன்னு எப்படி சொல்கிறது, அந்த பாத் டப் இருக்கும்ல அந்த சைடில் விழாமல் லைக் பாத் டப் இப்போ வெர்டிக்கலாக இருக்குன்னா நீங்கள் ஹொரிசாண்டல் டைப்பில் விழுந்துட்டீங்க. அப்படியே பெண்டாகி இப்படி விழுந்த மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழியில் நீங்கள் எங்கே விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டப்பக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு மேலே இருக்கார். ஸோ மேலே இருந்துட்டு அந்த மனுஷன் கண்ணெல்லாம் வேறு திக்குன்னு எரியுதுங்கிறாரு. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, பாத் டப்பில் அந்த தண்ணி இருக்கும், அப்படியே பொலிச்சுன்னு அந்த மனுஷனோட மூஞ்சில் அடிக்கிறீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்போ தான் பொறுமையாக அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி இப்படி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அந்த பாத் டப்புக்குள்ளே தான் இருக்கீங்க. அவரோட ஹேண்டை உங்கள் ஹேண்டை அப்படியே பிணைஞ்சிட்ருக்கிற மாதிரி, அப்படியே ஒருத்தவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. கண்ணெல்லாம் சவன்னு போயிட்டு பிள்ளைக்கு பாவம். இன்னமும் அந்த மனுஷனுக்கு அந்த எரிச்சல் தாங்கலை தான், பட் ஸ்டில் பரவாயில்ல. ஓகே, அந்த மாதிரி தக்க சமயத்தில் ஹெல்ப் ஆன மாதிரி தான் இருக்கேன். எங்கே அந்த சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எழுந்திரிக்கிறாரு. நீங்கள் அதில் தான் நான் வாழ்க்கை அடிச்சு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சோப்பால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எழுந்திரிக்கிறாரு. டபக்குன்னு நீங்கள் திரும்பிட்டீங்க. பிகாஸ் அந்த மனுஷன் ஒன்றுமே போடல. நீங்கள் அப்படியே டப்புன்னு திரும்பிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடே தான், திரும்பின சைடே தான் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் இது வேறு அப்படி சொல்லி டொபக்குன்னு அந்த எடுத்து வச்சுட்டு அந்த சோப்பை அப்படியே அந்த செல்ஃபில் தூக்கி டொப்புன்னு வச்சுருப்பாரு. ஹேந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாரு. நனைஞ்சு வேற போயிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் நனைஞ்சது இருக்கட்டும், அதில் டவலை போடுங்க அப்படிங்கிறீங்க. நீ உங்களை வெளில போ அப்படி சொல்லி வெடுக்குன்னு அந்த மனுஷன் உங்களை தள்ளி விட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டபக்குன்னு போய் ஏதோ ஒரு வாழை பிடிச்சிட்டிங்க. ஓகே, நீங்கள் அப்படியே சொதன்னு நனைஞ்சு வந்திருக்கீங்க. அவர் அப்படியே ஸ்க்ரீனுக்கு வெளில நின்றுட்டு அப்படி தலையை மட்டும் வைக்கிட்டு, என்ன இப்போ நீ என்னை பாரு, ஒன்றும் வேணாம், நீ இப்படியே சொல்லு, கேட்குது எனக்கு, நீ முதல்ல பாருங்கிறேன்ல,
நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பிட்டு அப்படியே கண்ணை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறீங்க. ஏதாவது பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. பொய் சொல்லல. இப்போ பார்த்தன்னா நீ என்ன பண்ண போறியா? பார்த்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல நீ குளிக்கிறியா? என்ன வர நீ நினச்சிட்ட. இப்போ நானும் வேற குளிக்கணும். சீக்கிரம் போ. அப்போ நீ பார்த்துட்டியா? அந்த மனுஷனால அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லைன்னு சொல்கிறேன்ல, இங்கே ப்ராமிஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கையை நீட்டிகிட்டு இருக்காரு. நான் ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன், அது சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். நீங்கள் முதல்ல சீக்கிரம் குளிச்சுட்டு போகிறீங்களா அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போய் உட்காரிங்க. சொதனவங்க ட்ரெஸ் இருக்குது. வயன் குளிச்சிட்டியாம்மா? அவரை குளிச்சுட்ருக்காரு. நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நான் ஓப்பன் பண்ணட்டுமா? இருங்க இன்னும் அவரை குளிச்சு முடிக்கல. நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு போங்க, நான் வரேன். சரிம்மா, அன்லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மனுஷன் இப்போ குளிக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு மனசே இல்லை. கண்டிப்பாக பார்த்துட்டா, எல்லாத்தையுமா பார்த்துட்டா. அப்போது அவகிட்டேருந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு மனசே இல்லை. அப்படியே அந்த டவலை போத்திட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ சுத்தன்னு இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருப்போம்? அப்படியே வராததுக்கு அந்த அந்த வெட் ட்ரெஸ் அப்படியே தூக்கி விட்டு இருந்துட்டு நம்மளும் போய் குளிச்சுட்டு தானே வருவோம். ஸோ நீங்களும் குளிச்சுட்டு வரீங்க. ஐயோ இப்போ நான் எதில் போவேன்? இருக்கிற 2 துண்டியும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ நான் இப்படி நிற்கிறேன். ஜெமேன் அப்படின்னு கத்துறீங்க. அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் நீங்கள் கத்துனதில் பயந்தே போயிட்டாரு. எதுக்கு நீ இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்கள்கிட்ட சண்டை போடுறாரு. நீங்கள் அப்படியே டோருக்கு வெளில நின்றுட்டு இருக்கிற 2 துண்டியும் நீ தூக்கிட்டு போயிட்டா நான் என்னத்தில் ஒன்றுமே இல்லாமல் போட்டுட்டு வரப்பா? டவல் வேணும்னு கேளு. அதுக்குன்னு அதிகாரமாக பேசுனா கொடுத்துருவானா? இப்போ என்ன ஜிம்மின் உன் பிரச்சனை? இப்போ டவல் கொடுக்க முடியுமா முடியாதா? ஓ, நீ அந்தளவு வந்துட்டா? ஹலோ, நீ இப்போ ரிக்வஸ்ட் பண்ணுற நிலைமையில இருக்க. ஓகே, என்கிட்ட பொறுமையா சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேளு. தர முடிஞ்சா தரேன். புரியல. தர முடிஞ்சா தரேன்னா என்ன அர்த்தம்? சின்ன டைம் ஆகுது, அத்தை சாப்பிடாம வேற கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சீன் க்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல டவலை கொடுக்குறியா அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு அவர்கிட்டேருந்து அந்த மண்டலை தேய்ச்சிட்டு இருக்காரு அந்த டவலை. அதை வெடுக்குன்னு வாங்க பார்க்குறீங்க. அப்படிங்கிறாரு. ஜிமன் கொடு ஜிமன். எப்படி நான் நிற்கிறேன் தெரியுமா? உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல. அப்படி சொல்லி புரிய வைக்கலன்னா செஞ்சு தான் புரிய வைக்கணும். அந்த டவலை அப்படியே தூக்கி அந்த மனுஷன் அந்த பெட் இருக்கும்ல அதில் தூக்கி விட்டு இருந்துச்சிட்டாரு. உனக்கு வேணா நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே ஹாயாக அந்த மனுஷன் உட்காந்துருக்காரு டவலை கட்டிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. மணி கரெக்டாக இப்போ 8:45 ஆகிடுச்சு. 9 மணிக்குள்ளே தான் அத்தை சாப்பிட்ருவாங்க. இப்போ நீங்கள் அப்படியே சரி சாரி, இந்த மாதிரி வெடுக்குன்னு பேச மாட்டேன், டவல் கொடுக்குறீங்களா? ரிக்வஸ்ட் நீ கேட்குறது நார்மலாக கேட்குற மாதிரி இருக்குது. ரிக்வஸ்ட் பண்ணிக்கல ப்ளீஸ்ன்னு நம்ம சொன்னால் தான் அது ரிக்வஸ்ட்டாக கன்சிடர் ஆகும். சொல்லு ப்ளீஸ் ஜெமன், எனக்கு டவல் வேணுமே, தாயேன். நீங்கள் க்யூட்டாக கேட்டிருப்பீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு அப்படியே உங்கள் கையில் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் டபக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதை அப்படியே வெடுக்குன்னு வாங்கிட்டு அடுத்த செகண்டு அப்படியே ஒரு சுற்று தான் வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டக்குன்னு சுற்றிட்டு அந்த டோரை விட்டு வெளில வந்துட்டு அந்த மனுஷன் இன்னமும் டவலில் தான் நிற்கிறாரு போல். அப்படியே அந்த டவலில் இடுப்பில் கட்டியிருக்கு. அதை வெடுக்குன்னு அப்படியே கையை வச்சு உள்ளே வச்சுருக்கீங்க. அந்த 4 ஃபிங்கர்ஸ் உள்ளே இருக்குது, அந்த தம் ஃபிங்கர் மட்டும் வெளில வந்து நிற்குது. என்ன அவுத்துட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர்
கையட்ரி, விட்ரி, விட்ரி அப்படிங்கிறாரு. இங்கே வேறு மாமியாருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன தான் இதுங்க பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன தான் பண்ணுறீங்க அப்படி சொல்லும் போது, இங்கே உங்களை பார்க்கணுமே டவலில் நிற்கிறீங்க, அதுவும் கையை வந்து அந்த மனுஷனுடைய இந்த இன்னொன்று ஒரு டவலில் நிற்குது. அந்த மனுஷன் வேற உட்ரி உட்ரி உட்ரின்னு சொல்லிட்டு அவரோட டவலை வேற பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே 2 பேருமே உங்கள் அத்தையை பார்த்துட்ருக்கீங்க. அது அப்படியே ஷாக் ஆகி என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சார் அங்கே அம்மா சோப்பு லைக் நிக்கோ நிக்கோ நீ பா 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 பang bang 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 bang.